ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்க மக்கள் நல கூட்டணியில எந்த முரண்பட்ட கருத்துக்களும் கிடையாது. அதை நீங்க ஆதரித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதை தேமுதிக ஏற்கிறதா? நாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வீழ்த்தி ஒரு கூட்டணி ஆட்சி என்பதற்கான தொகுதி உடன்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே திரும்ப சொன்னார், குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிட்டிருக்கிறோம், அவங்க தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேமுதிக மக்கள கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் குறிப்பாக இந்த சாதி ஆணவ கொலைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு தனியாக சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, இது குறித்து கண்டிப்பாக அவரோடு நாங்கள் பேசுவோம். இப்போ தொகுதி உடன்பாடு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆட்சிக்கு வருகிற போது நாங்கள் வெளியிட்டிருக்கிற குறைந்தபட்ச செயற்திட்டத்தில் சாதி ஆணை கொலை இருக்கு, பொதுத்துறை பாதுகாப்பு இருக்கு, பல்வேறு விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, கல்வி, எல்லோரும் பல்வேறு அம்சங்கள் இருக்கு. அப்படி வருகிற போது அவரோட அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில நிறைய முதலாளித்துவ கொள்கைகள் இருக்கிறது. ஒரு பொதுவுடைமை கட்சி அதையெல்லாம் ஏற்கிறதாங்கிற விமர்சனமும் இருக்கிறது. நம்ம அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இல்ல, இரண்டு, அதாவது தேமுதிக மக்கள் கூட்டணி அது ஆட்சிக்கு வருகிற போது அது நாங்க இந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அவரு தேர்தலுக்கு வெளியிட்டிருக்காரு. இது ரெண்டு இணைத்து எதை ஏற்றுக்கொள்வது, எதில் திருத்த வேணும், எதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விவாதிச்சு ஒரு கூட்டு முடிவு எடுப்போம். அதுக்கு ஒரு அருமையான சான்று, பாரதிய ஜனதாவோடு நாம் எல்லோரும் சேர்ந்து அணி அமைப்போம் அப்படிங்கிற கருத்தில் அவர் இருந்தார். நாங்கள் எடுத்து சொன்னதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவை விட்டுட்டு, அவ்வளவு நட்பாக இருந்தவர் அந்த நட்பை கைவிட்டுட்டு எங்களோட சேர்ந்திருக்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு அவர்கிட்ட முதலாளித்துவம் சார்ந்த சில கருத்துக்கள் இருக்கலாம், அல்லது இந்துத்துவ கருத்துக்கள் அவர்கிட்ட இருக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி நாங்கள் ஒருவேளை கைப்பற்றுகிற ஒரு வாய்ப்பை மக்கள் தந்தார்களே, ஆனால் அன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து கூடி கலந்தாய்வு செய்வோம். இன்னொரு முக்கியமான கேள்வி, பத்திரிகையாளர்கள்ட்ட நீங்க பேசும்போது சொல்றீங்க போட்டிங்கிறது அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணி தேமுதிக இந்த கூட்டணிக்கு தான் அப்படின்றீங்க. அப்படி ஒரேடியா நிராகரிச்சிட முடியுமா? திமுக இன்னமும் கூட அவங்களுடைய குறைந்தபட்ச வாக்கு வங்கியாக 22 இருக்கிறது. கடந்த பாராளுமன்றத்தில் தான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க சமீப காலங்களில். அப்போதும் 22% வைத்திருக்கிற ஒரு கட்சி அது. நீங்க எந்த அடிப்படையில் போட்டி உங்களுக்கும் திமுகவை குறைத்து மதிப்பிடும் நோக்கில் இதை சொல்லவில்லை. அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் எங்களது இறுதி இலக்கு, ஒரே இலக்கு. அதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுவது. நாங்கள் தான் மாற்று என்று சொல்லுவதன் மூலம் அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணிக்கு தான் அடுத்து போட்டி என்று சொல்வதன் மூலம் நாங்கள் மாற்று என்பதை மக்களுக்கு நாங்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய இலக்குங்கிறது திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதிமுகவை வீழ்த்துவது, அதுதான் ஆட்சியில் இருக்கு. நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் விமர்சனங்கள்ல அதிமுகவை விட திமுக மீதான விமர்சனம் கடுமையாக இருக்கிறது. உங்களுடைய ஒருங்கிணைப்பாளருடைய பேட்டியில நீங்க உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பார்க்க முடியும், நிறைய தாக்குதல்கள் திமுக மீது இருந்தது. அவங்க தொடர்ந்து முன்வைக்கிற கேள்விங்கிறது, நீங்க ஆட்சியில் இருப்பது அதிமுக, அதை விட்டுட்டு ஆட்சியிலே இல்லாத நீங்கள் சொல்கிறபடி எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாத ஒரு கட்சியை இத்தனை பேரும் தாக்குவது எதற்காக அப்படிங்கிறது. அப்படி அதாவது அதாவது என்னன்னா, நீங்க அதிமுகவை தோற்கடிப்பது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பது, இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போதான் மாற்று நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இப்போ அதிமுக ஆளுங்கட்சியின் அடிப்படையில் நாங்களுடைய பிரச்சாரத்தை துவக்குகிற போதே கடந்த 5 ஆண்டு காலமாக வேலை நியமனத்தில் ஊழல், கான்ட்ராக்டில் ஊழல், மணல் அதில் ஊழல், தாது மணல் ஊழல், கிரானைட் ஊழல், அப்புறம் இந்த ஆட்சி எப்படி இதனுடைய பொருளாதார கொள்கை, சாதி ஆணவ கொலை பற்றி கண்டுக்கிறதுல அப்படிப்பட்ட கொலையே இல்லைன்னு சொல்கிறது. ஆகவே அதிமுகவை அட்டாக் பண்ணி, சரி அதிமுகவை அட்டாக் பண்றப்ப இதுக்கு மாற்று திமுக இல்லை, மாற்று திமுக இல்லை என்று சொல்லுகிற போது மாற்று இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்ன போறாது. எந்த வகையிலையும் 1967 அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு, அவர் மறைவுக்கு பிறகு 47 வருஷத்தில் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அப்ப இருதுருவ அரசியல் தமிழகத்தில் இருதுருவ அரசியல் வருகிற போது திமுக அதிமுக, மறுபடியும் அதிமுக திமுக. அப்ப பைபோலர் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை தோற்கடிப்பது மட்டுமல்ல, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. காரணம், ஊழல்ல 2 கட்சிகளுக்கு வேறுபாடு கிடையாது, பொருளாதார கொள்கை வேறுபாடு கிடையாது, சமூக பிரச்சனையில வேறுபாடு கிடையாது. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியாததல்ல, சாதி ஆணவ கொலை அப்படிப்பட்ட சம்பவமே பிரச்சனையே இல்லை, தனியாக சட்டம் வேண்டான்னு சொன்னார். திமுக சட்டமன்ற குழுத்தர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இருந்து அவர் ஆட்சேபிக்கல. அப்போ எதில் இவங்களுக்கு வேறுபாடு? இன்னைக்கு கிரானைட் பிரச்சனை என்பது சகாயம் அறிக்கை 20 வருஷம் முறைகேடு நடந்திருக்கின்றார். 2 பேருமே அமைதியா இருக்கிறாங்க, சொல்லல. ஆகவே அதிமுக தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதுக்கு மாற்று திமுக இல்ல, மாற்று திமுக இல்லைன்னு 2 வார்த்தை இல்லை. ஏன் மாற்று திமுக இல்லைன்றதை விளக்குகிற போதுதான் திமுக விமர்சிக்கிறோம். அடுத்தது இப்ப நீங்க பெருத்த வெள்ளம்,
இந்த தேர்தலில் வெள்ள பிரச்சனை கடுமையான முக்கியமான பிரச்சனை வரும். சென்னை மாநகரமே தண்ணீர் தத்தளித்தது. அதில் குறிப்பாக செம்பரம்பாக்கு ஏரியை தாமதமாக திறந்துவிட்ட காரணத்தினால் பெரிய சேதம், உயிர் சேதம், பொருட்சேதம். மக்களை கூட்டி நாங்கள் என்ன சொன்னோம், நேரடியாக களத்தில் வந்து அந்த சுத்தப்படுத்தக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ் கலந்து கொண்ட போது நாங்கள் என்ன சொன்னோம், செம்பரம்பாக்கம் ஏரியை உரிய நேரத்தை தலையிட்டு திறக்காமல் தாமதமாக திறந்ததனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு பொறுப்பேற்று அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் கோஷம் வச்சோம். இது திமுக கூட சொல்லல. அதே மாதிரி சசிபெருமாள் இறந்த நேரத்தில் இந்த அரசு ஒரு கொலைகார அரசு அப்படின்னு மக்கள் நல கூட்டணி தான் சொல்லிச்சு, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் சொன்னார். இதை திமுக கூட சொல்லல. அப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். திமுக கூட அதிமுகவை விமர்சிக்காத அளவுக்கு, அதிமுகவை அம்பலப்படுத்தாத அளவுக்கு மக்கள் நல கூட்டணி அம்பலப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய நேரடியாக நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். அதாவது மக்கள் நல கூட்டணி வந்து அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு பினாமி டீம்ங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறியாமை வேற எதுவுமே இருக்க முடியாது. இது வந்து வெறும் அவதூறு. அதாவது அதிமுக பினாமி டீம்னா, பி டீம்னா, பினாமி டீம்னா அவங்க உருவாக்குன ஒரு அணி, அவங்க ஃபீட் பண்ணுற ஒரு அணி, அவங்க அஜெண்டா கொடுத்து எங்களை இயங்க சொல்கிற ஒரு அணின்னு பொருள். எங்களுடைய அஜெண்டாவை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்கள கொலைகாரின்னு சொல்லுவாங்களா, கொள்ளைகாரின்னு சொல்லுவாங்களா? அந்த ஆட்சியை வந்து மக்களுக்கு விரோதமான ஆட்சின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணுவாங்களா, அஜெண்டா கொடுப்பாங்களா? அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். அவர் வந்து இந்தியாவில் இதுவரையிலும் 2 முறை வந்து ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு மறுபடியும் அந்த ஆட்சியில் நாற்காலில் உட்கார்ந்துருக்க முதலமைச்சருங்கிற யாருமே கிடையாது. அதே மாதிரி மக்களால், தொண்டர்களால், தன்னுடைய கட்சி தொண்டர்களால் கூட, தலைவர்களால் கூட சந்திக்க முடியாத ஒரு முதல்வர் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இவ்வளவு வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடிய அணிதான் மக்கள் நல கூட்டணி. இதை போய் வந்து அதிமுகவுடைய பினாமி அணின்னு சொல்றாங்கன்னா அதை விட அவங்களுக்கு ஒன்று அறியாமைன்னு சொல்லணும், இல்லைன்னா ஆழ்ந்த காழ்ப்புணர்ச்சி. இந்த மக்கள் நல கூட்டணி வந்து இப்படிப்பட்ட ஒரு சக்தியாய் வலுப்பெற்று வருகிறதே என்கிற பொறாமையால், காழ்ப்புணர்வால் கொட்டுகிற ஒரு அவதூறு. தேர்தலில் வாக்குகள் அப்படின்னு வரும்போது நம்ம கடந்த கால வரலாறுகளை வச்சு தான் பேச வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு மாற்று அணி நீங்க முன்வைக்கிறது எந்த அளவில் இது எடுபடும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2014 முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரண்ட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியது. அப்போது 19.5% வாக்குகளை அவங்களால பெற முடிஞ்சது. ஆனால் அதிமுக 44% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆனது. இப்போது அதே போன்றது ஒரு முயற்சியாகத்தான் இன்னைக்கு இன்னொரு அணியாக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக ஒரு அணி மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு தேமுதிக வருகிறது. இப்படி வரும்போதும் அது அதிமுகவுக்கு தானே சாதகமாக அமைய முடியும். தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல், இரண்டும் உங்களுக்கு வந்து தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வரணும், மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும், 2 தேர்தலுக்கு இடையில கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருவேறு விதமான தீர்ப்புகள் மக்கள் அளிச்சிருக்கிறாங்க. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைந்து காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் வந்து வெற்றி பெற்று அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை கலைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற அதிமுக சட்டமன்றத்தில் அமோக வெற்றி பெறுது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் வைக்கக்கூடிய கோஷம் முழக்கம் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. ஒன்று. இரண்டாவது, சட்டமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை இதோடு ஒப்பிடக்கூடாது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சனை, புதிய முழக்கம், புதிய வாய்ப்பு என்ன வந்திருக்குன்னா, 50 ஆண்டு காலமாக இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று உருவாகலை. எங்களில் சிலர், இந்த கட்சிகள், சில கட்சிகள் அதிமுகவோட, சில கட்சிகள் திமுகவோட, ஜனங்க மத்தியில் மாற்று வேணுன்றது ஒரு ஏக்கம் இருந்தது. சரி, வேற வழி இல்லை, இது போய் அது, அது போய் இது. இப்போ கூட திமுக வருத்தம் என்னன்னா, சரி 2001 அதிமுக, 2006 திமுக, 2017 அதிமுக, 2017 நாம தானே வரணும், இதானே 20 அரசியல், இதை போய் கெடுக்கிற அணுவில் என்ற மாதிரி தான் எங்களை வந்து அவங்க மேலே பொறாமையாக கோபமாக இருக்க ஒழிய, அப்போ புதிய மாற்று என்பது வந்திருக்கக்கூடிய காரணத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்று வந்திருக்கு. இதுவா அதுவான்னு பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாற்று வருகிற இதால் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம், தமிழக அரசியல்வாதி ஏற்படும் புதிய ஒரு நியூ எலிமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து பெரிய ஆதரவு வந்திருக்கிற போது இதுக்கு நீ கடந்த சட்டமன்ற தேர்தலையோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலையோ எதையுமே ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எங்கள் அணி உருவாகி இருப்பதனால் சாதகம் விளையும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அதிமுகவுக்கு எதிரான அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறது எப்பவுமே மௌனமாக தான் இருக்கும். அது வந்து வெளிப்படாது. அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அவங்க நினைக்கிறாங்க வந்து அதிமுகவுக்கு எதிராக எதுவுமே இல்லை, அப்படி பெரிய விமர்சனம் கிடையாது, மறுபடியும் அவங்க கேக் வாக்கு ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுவாங்கன்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக வந்து மக்கள் நல கூட்டணி, தேமுதிக இணைந்த இந்த கூட்டணி ஒரு மாற்று சக்தியாய் மக்கள் முக்கியமானது இப்போ வந்து 2 கட்சி தலைமை ஊழல் வழக்கை சந்திக்கிறதால நீங்கள் பாருங்க,
தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவும் ஊழலை பற்றி பேச மாட்டாங்க, அதிமுக ஊழலை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ ஊழல் வருகிற போது அது ஊழலை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமை தகுதி என்பது எங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பான விஷயம் இருக்குது. இந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு கூட்டணி அமையாமல் போனதுக்கு மக்கள் கூட்டணி ஒரு முக்கியமான காரணம். கட்சிகள் கிடைக்காம போச்சு அப்படின்னீங்க. அது சரியும் கூட. இப்போ வந்து அவங்களுக்கு எந்த கட்சியும் கிடைக்காம தான் அமைப்புகளை நோக்கி போறாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் வந்து நீங்க தேமுதிகவும் வந்தாலும் கூட 12% வாக்குகளை தான் இதுவரைக்கும் இருக்கிற ரெக்கார்ட் படி நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது ஒரேடியாக ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கான 2 மடங்கு அல்லது 3 மடங்காக இந்த வாக்கு சதவீதம் உயரும்னு எப்படி நீங்க நம்புறீங்க? அதுதான் 67 ஒரு சான்றுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துச்சு. பெரிய அழிக்க முடியாத, வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மேலே அப்படி ஒரு இமேஜ். ஆனால் அறிஞர் அண்ணா வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அன்னைக்கு வந்து திமுகவுடைய உறுப்பினர்களே மொத்தம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து வெறும் 3 லட்சம் பேர் தான் அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக சுதந்திரா கட்சி, ராஜாஜி தலைமையிலான கட்சி, காயிதே மில்லத் அவர்களின் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் பி ராமமூர்த்தி அவர்களின் தலைமையிலான மார்க்சிஸ்ட், மாப்பூசி அவர்களின் தலைமையிலான தமிழரசு கழகம், இந்த கட்சிகள்லாம் அன்னைக்கு ஒன்றும் பெரிய ஜாம்பவான்கள் கிடையாது. சாதாரணமான கட்சிகள் தான். வாக்கு வங்கியில் பார்த்தா காங்கிரஸோட ஒப்பிடவே முடியாது. ஆனால் மக்கள் காங்கிரஸை தூக்கி எறிய வேண்டும் என்கிற மனோநிலையில் இருந்தார்கள். அதுதான் முக்கியம். மக்களுடைய மனோநிலை தான். பொது மனோநிலை என்பது தான் மிக முக்கியமான பலம். இன்றைக்கு நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் வந்து கணக்கிடப்படுகிறது. அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக சரி, எங்களுக்கு 1, 2 போடுற கணக்கு என்பது நாங்கள் போட்டியிட திமுகவோ அதிமுகவோ எங்களுக்கு வாய்ப்பளித்த தொகுதி. அதிமுக 160 இடங்களுக்கு மேல போட்டியிடுறதுனால கட்சிகளுடைய வாக்குகளும் கிடைத்தது. அந்த 10 தொகுதியில் தானே, அந்த 10 தொகுதிகளில் தான் இன்னைக்கு அதிமுக அவ்வளவு வாக்குகளை பெற்றுனா கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த போட்டியிட்ட தொகுதிகளின் அடிப்படையில் பெற்ற வாக்குகளின் வாக்கு வங்கி சதவீதத்தை மட்டுமே கணக்கில் வைத்து ஒரு கட்சியின் வலிமையை தீர்மானிக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது, மக்களுடைய பொது மனோநிலை என்னவாக இருக்கிறது? திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் எதிரான ஒரு பொது மனோநிலை இளம் புதிய தலைமுறையினரிடம் வளர்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாங்கள் எங்கள் வாக்கு வங்கி பலத்தோடு பொது மக்களுடைய பொது மனோநிலை என்கிற பலத்தையும் இணைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். சொன்ன அந்த மனோநிலையை உருவாக்குவது மாற்று பாதை. அதுக்கு முன்னாடி நடந்து, அதாவது அண்ணா மறைவுக்கு பிறகு 10 எலெக்ஷன் நடந்திருக்கு, சட்டமன்ற தேர்தல். 10 தேர்தலையும் மாற்று இல்லை. அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இது 2க்கும் மாற்று என்ற இத்தகைய திட்டத்தை, ஒரு மாற்று பாதை இதுவரையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து சந்திக்கலை. அது மாற்று பாதையின் வருகிற போது எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு பலம் மட்டுமில்ல, இந்த மாற்று வெற்றி பெறணும், மாற்று பாதை வேணும், மாற்று ஆட்சி வேண்டும் என்ற அந்த மனோநிலை உருவாகிற போது பெரிய ஸ்விங் என்பது ஏற்படும். ஊழல் எதிர்ப்பு முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க இந்த தேர்தலில் தமிழிசை ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ராஜ்யசபா சீட்டுக்காக ஊழல் கட்சிகளோடு தான் கூட்டணியில் இருந்தார்கள், அவர்களை நோக்கி அவர்களுடைய ஆதரவை பெற்றார்கள். இவர்கள் எப்படி ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசலாம்னு நான் பல கூட்டங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதாவது நாடாளுமன்ற தேர்தலையோ, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தலையோ, சட்டமன்ற தேர்தலையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோடு அதிமுக உடன்பாடு வைத்தது என்பது உண்மை. நான் மறுக்கலை. சட்டமன்ற தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில், ராஜ்யசபா அந்த உறுப்பினர்கள் தேர்தலில். ஆனால் அப்படி உடன்பாடு வைத்து கொண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு எங்களுடைய தேர்தல் உத்தி உடன்பாடு பயன்படலை. அவங்களை எங்களால் திருத்த முடியல. அவங்க திருந்தலை என்று வருகிற போதுதான் இனியும் இதில் வந்து அதிமுக, இப்போ அதிமுக இருக்கு முன்னாடி திமுக வரட்டும் என்று உங்களுக்கு வந்து அதிமுக திமுக விட ஒருவரையோ ஆதரிப்பது என்பது இவங்களோட சேர்ந்து அவங்களையோ, அவங்களோட சேர்ந்து இவங்களையோ அப்படி கடைப்பிடித்த அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பு உதவிகரமாக உதவி செய்யல, திருந்த மாட்டார்கள், திருத்த முடியாது வருகிற போதுதான் இந்த ஒரு புதிய பாதைக்கு இந்த முடிவுக்கு நாங்கள் 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாவை பிரதமர் பதவிக்கே முன்னிறுத்துவதற்கு உங்களுடைய தலைவர்கள் ஒருத்தர் பேசினாரு. அப்படியான ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை அந்த கட்சி மீது வச்சுட்டு 1.5 ஆண்டுகள்ல நீங்க மாற்றி பேசும்போது அதை மக்கள் உடனடியாக ஏற்றுப்பாங்க. அதாவது இந்த விவாதத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்கள் கட்சியுடைய மத்திய குழு அகில இந்திய மாநாடு, மாநில மாநாட்டில் திமுக அதிமுக போன்ற, தெலுங்கு தேசம் போன்ற இப்படிப்பட்ட பிராந்திய கட்சிகளுடைய அணுகுமுறை பற்றி ஒரு ஆழமான விவாதம் நடத்தணும்.
பிராந்திய கட்சிகள் குறிப்பாக 1991க்கு பிறகு இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்த பிறகு இவங்க காங்கிரஸ் பிஜேபி மாதிரி அந்த பொருளாதார கொள்கையை ஆதரிக்க துவங்கினார்கள். அந்த காரணத்தால் தான் காங்கிரஸோடு பிஜேபியோட மத்தியில் ஆட்சியிலும் பங்கேற்றார்கள். ஆகவே இந்த பிராந்திய கட்சிகளுக்கும் அகில இந்திய கட்சிகளும் பொருளாதார கொள்கை வேறுபாடு இல்லை என்று வருகிற போது இவர்களோடு உடன்பாடு வேண்டாம் என்று பொலிட்டிக்கலா நம்ம விவாதித்த பிறகு இப்படி முடிவுக்கு வந்திருக்கிறோம். கடந்த கால அணுகுமுறை பரிசீலிக்கின்ற போது இவர்களுக்கும் காங்கிரஸ் பிஜேபி அதே கொள்கையும் கடைபிடிக்கிறாங்க. அப்ப இவர்களோடு உடன்பாடு வைத்துக் கொள்வது என்பது அது பொருளாதார கொள்கை எதிர்ப்பதற்கோ வகுப்பாத்து எதிர்ப்புக்கோ பயன்படாது என்ற அடிப்படையில் தான், ஊழலும் பயன்படாத அடிப்படையில் தான் ஒரு புதிய உத்தி என்பது விவாதிச்சு நாங்கள் எடுத்த முடிவு. திரு திருமாவளவன், உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ ஒரு குற்றச்சாட்டு நேற்று வச்சிருக்காரு. 80 இடங்கள் 500 கோடி ரூபாய் அப்படின்னு தேமுதிகவோடு பேரம் நடத்தியது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? அது தெரியாது. அது திரைமறைவில் நடந்ததாக இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு யாராவது தகவல் கொடுத்திருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கும் போது, ஒரு பேரம் நடத்தும் போது 2 கட்சிகள் சேர்ந்துதான் அதை பண்ண முடியும். அப்படின்னா அது தேமுதிகவும் அதுல உடன்பட்டுதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்காக தான் அந்த கேள்வி முன்வைக்க. ஆஃபர் பண்றது வேற, அதை அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதாங்கிறது வேற இருக்குல்ல. ஒருவேளை அவங்க ஆஃபர் பண்ணிருக்கலாம், இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது உண்மையா இருந்தால், உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவருக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து தகவல் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு தெரியாது. இவர் சந்திரகுமார் அறிக்கையில் அதெல்லாம் மறுத்து அறிக்கை வந்திருக்கு. அவர் செய்திகள் எல்லாம் மறுத்திருக்காரு. இப்படி வர பரவுகின்ற செய்திகளை நாங்கள் மறுக்கிறோம், யாரோடையும் பேசல, பேரம் நடத்தலன்னு. பொதுவாக திமுகவோடு பிஜேபியோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், 10 ஊடகங்கள் வந்தது. ஆனா இறுதியாக என்ன முடிவெடுத்தார்? 2 கட்சிகளும் நிராகரித்து நாங்க இவரோடு நிற்கிறேன்னு அறிவிச்சு, அதுதான் முக்கியம். அதுல உங்களுக்குள்ள தொகுதி உடன்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் நிறைவு செய்யப்பட்டு விட்டதா? இந்த 110 தொகுதிகள் அப்படிங்கிறது நிறைவானதாக இருக்கிறதா 4 கட்சிக்கும்? கட்டாயமாக அதுல எங்களுக்கு எந்த கசப்பும் இல்லை. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேமுதிக தலைவர்களும் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களும் ஒரு நீண்ட விவாதம் நடத்தி அதன் பிறகுதான் இந்த முடிவுக்கு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, மன நிறைவுதான். 110 இடங்களை வருகின்ற கூட்டணி கட்சிகளோடும் சேர்ந்து பகிர வேண்டிய இடத்துல இப்ப மக்கள் நல கூட்டணி இருக்கிறது. அப்படி என்றால் எண்ணிக்கை அடிப்படையில் பெரிய அளவிற்கான வித்தியாசங்கள் இருக்காது. நீங்க திமுகவோடு வைத்த விமர்சனங்கள் அல்லது அதிமுகவுக்கான விமர்சனங்கள்ல உங்க தொண்டர்கள் மத்தியில் நீங்க பேசும்போது குறிப்பிட்டதெல்லாம் அவங்க கொடுக்கிற சில இடங்களுக்காக நம்ம மொத்த இடத்துலயும் அவங்கள தூக்கி பயணித்தோம், இனிமே அப்படியான ஒரு நிலை இருக்காது, நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னீங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை என்பதும் கிட்டத்தட்ட அதே பெரியண்ணன் மனப்பான்மையில தேமுதிக செயல்பட்டு இருக்கோங்கிற கேள்வி இல்லை. நாங்களா அந்த கட்சி தலைவர்களும் எங்கள் கட்சி தலைவர்களும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசி மனப்பூர்வமாக நாங்கள் பகிர்ந்து கொண்ட தொகுதிகள் இது. இவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு அவங்களும் எங்க மேல ஆதிக்கம் செலுத்தல, நாங்களும் உங்களுக்கு இவ்வளவுதான் ஆதிக்கம் செலுத்தல. எங்களுடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நாங்கள் ஆழ்ந்து விவாதித்த பிறகுதான், ரொம்ப விரிவா விவாதித்த பிறகு, மனம் விட்டு விவாதித்த பிறகு இந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். எதிர்கட்சிகள் வைக்கிற இன்னொரு கடுமையான விமர்சனம், அதை நான் என்னுடைய விமர்சனமா வைக்கல, 234 தொகுதிகளிலும் போட்டியிடறதுக்கு வலுவான நிலையில மக்கள் நல கூட்டணி இல்லாததால் தான் இப்படி தேமுதிகவுக்கு அதிக எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்கன்னு திமுகவுடைய தலைவர் விமர்சனங்களை முன்வைக்கிறார். டிராபிக் ராமசாமி கூட 234 தொகுதியில் ஆள் போடுவார். வடிவேல் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சா கூட 234 தொகுதியில் ஆள் போடுவார். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறதுங்கிறது ஒரு சாதனையே இல்லை. சாதாரணமா ஒரு சுயேட்சை போட்டா கூட ஒவ்வொரு தொகுதியிலும் 3000 ஓட்டு 4000 ஓட்டு வாங்க முடியும். அது பெரிய சாதனை இல்லை. திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய சக்திகளை தமிழக அரசியல் களத்தில் மோதுவது என்பதுதான் முக்கியமானது. அப்படி 2 பெரிய சக்திகளை எதிர்த்து களம் காணுகிற போது ராஜதந்திர அடிப்படையில் யார் யாரை இணைத்துக் கொள்வது, எந்தெந்த வாக்கு வங்கிகள் சிதறாமல் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒருங்கிணைப்பது என்கிற அடிப்படையில் தான் புத்திசாலித்தனமாக நாங்கள் இந்த காய்களை நகர்த்தினோம். ஒருபுறம் தலைவர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்தை இழுத்தார், இன்னொரு புறம் நாங்கள் இழுத்தோம். இந்த கயிறு இழுக்கும் போட்டியில் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. சரி, திரும்ப சொன்னதுக்கு மேல தாங்கள் தான் பலவாய்ந்த கட்சிகள் சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடாம ஏன் சில பேர் சிறுசு பெருசு கட்சிகளை சேர்க்கிறாங்க? திமுக தனித்து போட்டியிடாம சிறுசு பெருசு கட்சிகளை சேர்க்கான்னு வருகிற போது, அப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிற போது ஒரு அதிமுக திமுக மாற்றுன்னு சொன்னா இந்த மாற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பரந்த அளவில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு எடுத்த முயற்சி என்பதுதான் தேமுதிக. அதிகாரத்தை அடைவதற்காக திமுகவும் அதிமுகவும் என்ன விதமான சமரசங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சனங்களை முன்வைத்த பொதுவுடைமை கட்சி அதே விதமான சமரசங்களை இப்போது செய்து விமர்சனம் வராதா? நோ, அதாவது நாங்க இப்போ சொல்றோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டது மட்டுமல்ல, இதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி தனியாக தேர்தல் அறிக்கையும் வெளியிட போறோம்.
தேர்தல் அறிக்கை வெளியிடுவதோடு மக்களோட கூட்டணி தேமுதிக இணைந்து ஆட்சிக்கு வருகிற போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச சேலத்தில் அடிப்படையான சில அம்சங்கள் இருக்கு. அந்த அடிப்படையான அம்சங்களை அமுலாக்குவதற்கு தேமுதிகவோடு சேர்ந்து முயற்சி எடுப்போம். தேவைப்படுகிற ஒரு புதிய குறைந்தபட்ச திட்டத்தை அமுலாக்குவதற்கான ஒரு முயற்சியை மக்களோட கூட்டணி தேமுதிகவோடு சேர்ந்து எடுக்கும். சமரசத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுங்க. அதாவது பகைவனோடு செய்து கொள்வது சமரசம், அதாவது விட்டு கொடுக்கிற, அதாவது துரோகம் இழைக்கிற ஒரு சமரசம். எல்லாவற்றையும் விட்டு சரணடைதல், எல்லாவற்றையும் விட்டு சரணடைதல், அதுதான் அந்த காம்ப்ரமைஸ். அது தப்பு. தோழர்களோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன், 2 பேர் தான் உட்கார முடியும், 3ஆவதா ஒருத்தர் வர்றாருன்னா உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட். இதை சமரசம்னு சொல்ல முடியாது. நாங்கள் சீட்டை விட்டுட்டு எழுந்திரிச்சு போகல, நாங்கள் 3 பேராக உட்காந்துக்கிறோம், 4ஆவதா ஒரு ஆள் வந்தால் மடியில் உட்கார வச்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இதை சமரசம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நண்பர் விஜயகாந்த் அவர்களோடு நாங்கள் செய்திருப்பது ஒரு தோழமை அடிப்படையிலான விட்டு கொடுத்தல், தோழமை அடிப்படையிலான ஒரு ஒருங்கிணைதல். இந்த சமரசம் ஃப்ரெண்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் பாரதிய ஜனதாவோடு எந்த சூழலிலும் சேரமாட்டோம் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நின்ன பாருங்க. அந்த உறுதியாக நின்னதில் நாங்கள் 2 விஷயத்தை இதில் செஞ்சிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற சாதியவாத பிற்போக்கு சக்தியை தனிமைப்படுத்தி இருக்கிறோம். பாரதிய ஜனதா என்கிற வகுப்புவாத பிற்போக்கு சக்தியை தனிமைப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் விஜயகாந்தை எங்களோடு இணைக்காமல் இருந்திருந்தால் அவர் பாரதிய ஜனதாவோடு போய் சேர்ந்திருப்பார். பாரதிய ஜனதாவோடு அவர் சேர்ந்திருந்தால் எல்லா பிற்போக்கு சக்திகளும் அந்த அணியில் போய் குவிந்திருப்பார்கள். அதை தடுத்து தமிழகத்தை காப்பாற்றிய பெரிய கடமையை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி செய்திருக்கிறது. திருமா சொன்னதோட விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஒரு வகுப்புவாத பாஜகவோடு சேராமல் தடுத்தது மட்டுமல்ல, ஊழல் கட்சியான திமுகவோடும் சேராமல் தடுத்த மகத்தான காரியத்தை மக்கள் கூட்டணி செஞ்சிருக்கு. விஜயகாந்துக்கு வரலாறு தெரியுமா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பத்தி தெரியுமா அப்படின்னு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்ப நெருங்கி பேசும்போது ஏதாவது அதை பத்தி எல்லாம் புரிதல் அவருக்கு தெரியுதா? நான் ஒத்துக்கிறேன், விமர்சனம் செய்திருக்கிறேன். திமுகவை கூட ஒரு காலத்தில் நான் விமர்சனம் செஞ்சேன். திமுகவோட சில புள்ளிகளில் உடன்பட்டு அவங்களுடைய சமூக நீதி கோட்பாடு, அந்த மாதிரி ஈழத்தமிழுடைய பிரச்சனைகள் அவங்க எடுத்த நிலைப்பாடுகள், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நம்ம அவங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நண்பர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் என்ட்ரி ஆகும்போது, அவர் நுழையும் போது ஒரு பொதுவான சினிமாக்காரர் என்கிற அடிப்படையில் அவர் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். எனக்கு நடிகர்கள் நடிகைகள் தொடர்ந்து அரசியல் களத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஆக்கிரமிப்பு செய்வதை நான் எதிர்த்த ஒரு நிலையில் அந்த விமர்சனத்தை தான் வச்சேன். இன்றைக்கு நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களால அதிகபட்சம் 31 தொகுதியில் தான் போட்டியிட முடிஞ்சிருக்கு. ஆனால் கட்சி ஆரம்பித்த 10 வருஷத்தில் விஜயகாந்த் இந்த தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்கிறார். அப்போ விஜயகாந்தை இந்த மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் விஜயகாந்த் ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு சக்தி, மக்கள் நல கூட்டணி கொள்கை பலமுள்ள ஒரு சக்தி. ஆகவே கொள்கை கோட்பாடு பலமுள்ள சக்தியும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு சக்தியும் இணைந்து திமுக அதிமுக என்கிற 2 பெரும் சக்தியை தமிழக அரசியல் களத்தில் ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற ராஜதந்திர உத்தியை இதில் கையாண்டிருக்கிறோம். அந்த விமர்சனங்கள் நான் மறுக்கவில்லை. அன்றைய விமர்சனங்களை இன்றைக்கு நான் நீங்கள் சொன்னதைப் போல உணர்கிறேன். ஆனால் அப்போது நாங்கள் எடுத்த நிலை வேறு. இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரையும் இணைத்து கொண்டு எங்கள் கொள்கை பலத்தோடு நாங்கள் திமுக அதிமுக ஆகிய 2 பெரிய சக்திகளை எதிர்க்கிறோம். பெரும்பான்மைவாதத்தை எப்போதுமே ஏற்காதவர் திருமாவளவன். பல்வேறு கருத்துக்கள்ல, அது தூக்கு தண்டனை ஒழிப்பாக இருக்கலாம், பல விஷயங்கள்ல. இப்ப மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கிறதுனாலேயே எல்லா விஷயங்களும் நீங்க மற்றது எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். அந்த பெரும்பான்மையை எதிர்ப்பதற்காக, திமுக அதிமுக என்கிற பெரும்பான்மைவாதத்தை வீழ்த்துவதற்காக இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி என்கிற இந்த சிறிய சக்திகளை, ஜனநாயக சக்திகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இல்ல, மக்கள் அங்கீகரித்தது என்பது பொதுவாக ஒரு கட்சிக்கு ஒரு பொதுவான செல்வாக்குன்றது மட்டுமில்லை. அவர் கட்சி துவங்கிய பிறகு திமுக அதிமுக 2ஐயும் எதிர்த்து சட்டமன்றத்தில் தனியாக போட்டியிட்டார், நாடாளுமன்றத்தில் தனியாக போட்டியிட்டார். அப்போ அவருக்கு கிடைத்த வாக்கு என்பது நாடாளுமன்றத்தில் 10% வாங்கினார். அந்த வாக்கு என்பது பொதுவாக தனியாக அந்த கட்சி கிடைச்ச வாக்கு மட்டும் பார்க்கக்கூடாததை, தமிழ்நாட்டில் 50 வருஷமாக மாறி மாறி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக 2ஐயும் எதிர்த்து அவர் வாங்கிய வாக்குகள் சொல்லும் பொழுது அந்த வாக்கு, அந்த பலம் என்பது திருமா சொன்னது போல திமுக அதிமுக எதிராக திரட்டி இருக்கக்கூடிய அந்த சக்தியும் கொள்கை பூர்வமாக செயல்படக்கூடிய மக்கள் நல கூட்டணி 2ஐயும் இணைக்கிற போது தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் விஜயகாந்தோட சேர்றதை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க அல்லது உறுப்பினராக இருக்கிற சில பிரபலங்கள் இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்க எங்களுடைய கார்டை திருப்பி கொடுக்குறோங்கிற அளவுக்கு எதிர்வினையாற்றுறாங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கல? இல்லை, அப்படி அதாவது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரும்பொழுது
நாம் கடைப்பிடிக்கிற உத்தியில் ஒன்று தோழர்களுக்கு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பெரும்பான்மையாக நாங்கள் எப்போ மக்கள் நல கூட்டணி உருவான பிறகு தமிழ்நாட்டு தேர்தலில் இதற்கு மேலே காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, பாமக தவிர மற்ற கட்சிகளோடு நம்ம உடன்பாடு வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது கட்சியினுடைய மாநிலக்குழு எடுத்த முடிவு. நீங்கள் நாங்கள் 4 தலைவரும் டிசம்பர் மாதம் 23ஆம் விஜயகாந்த் சந்திச்சா அது ஏதோ நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. மாநிலக்குழு எடுத்த முடிவு, கட்சியுடைய மத்திய எடுத்த முடிவு, அந்த முடிவின் அடிப்படை செயல்படுறோம். அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பில் இருந்துதான் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் எதிர்வினையாற்றுகிறார். இல்ல, அவர் தெளிவுபடுத்திட்டாருங்க. நான் இந்த சட்டமன்ற தேர்தல் உடன்பாடு எதற்காக போடலை, தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அடிப்படையில் அவர் தெளிவுபடுத்திட்டாரு. நேற்று பத்திரிக்கை அது கேட்க பிறகு தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு. அவர் நானும் பேசினேன். நான் ஏதோ என்ன அவரும் இருந்த மாநிலக்குழு எடுத்த முடிவு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லா இடங்கள்லையும் பரப்புரைகள்ல 4 தலைவர்களும் சேர்ந்தே போயிட்டு இருக்கீங்க. அப்படியான ஒரு பரப்புரை, அடுத்தடுத்த கட்ட பரப்புரைகள்ல விஜயகாந்தும் சேருவாரா? வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் விஜயகாந்த் கலந்து கொள்கிறார். அதன் பிறகு என்னுடைய பிரச்சார திட்டங்கள் வகுக்கப்படும். இந்த உங்களுடைய தொகுதி பங்கீடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்கான கால அளவு அப்படின்னு வச்சிருக்கீங்களா? குறிப்பா எனக்கான கேள்வி, பொது தொகுதிகளில் நீங்க உங்களுடைய வேட்பாளர்களை களமிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயமா, அதுதான் நாங்கள்கிட்ட விவாதிச்சிருக்கிறோம். நாங்கள் அவர் சொன்ன 2 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் இந்த மாத இறுதிக்குள்ள நாங்கள் 31ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதிகளில் போட்டியிடும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிற போதே 2 பொது தொகுதிகளை நாங்கள் பெற்றோம். 10 தொகுதிகளில் 2 பெற்று பொது வேட்பாளர்களை நிறுத்தினோம். அதே போல இந்த கூட்டணியிலும் கட்டாயமாக நாங்கள் பொது தொகுதிகளை பெறுவோம். தலித் அல்லாதவர்கள் அந்த களத்தில் இறக்கப்படுவார்கள். புதிய வாக்காளர்களை பெரிய அளவுக்கு நம்புறேன்னு சொல்றீங்க. புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு மாற்றத்தை விரும்புகுது அப்படின்னு சொல்றீங்க. அதுல பெரும்பாலானவர்கள் வளர்ச்சி அரசியலை பத்தி பேசுறாங்க. பொதுவாகவே அவர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது பொதுவுடைமை கட்சிகள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்காங்கன்றாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி அவர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தவறான கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக இடதுசாரிகளே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய எரிசக்தி மையமாக இருக்கக்கூடிய நெய்வேலி நிறுவனம் NLC என்பது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அனந்த நம்பியாரோ பி ராமூர்த்தி இல்லை என்றால் நெய்வேலி நிறுவனம் என்பது இல்லை. ஒரு கடத்தில் கைவிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க தோழர் பி ராமமூர்த்தி. இந்த லிக்னைட்டு துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டு ஈஸ்ட் ஜெர்மன் போயிட்டு நேரு சந்திச்சு, இங்கே காமராஜ் சந்திச்சு, இது வயபிள் ஆக்க முடியும்னு சொல்லி அந்த காலத்திலே தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டது ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தும் என்பது 4 கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த செயல் திட்டத்திலையும் சிறு குறு தொழில்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், நடுத்தர தொழிலுக்கு வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டுமானம் என்ன தேவை என்பது உட்பட சொல்லியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை வந்தால் உங்களுடைய ஆதரவுங்கிறது திமுகவுக்கு இருக்குமா அதிமுகவுக்கு இருக்குமா ஆட்சி அமைப்பதில்? நாங்கள் தான் திமுகவோ அதிமுகவோ அல்ல, நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி எடுப்போம். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். பாண்டவர் அணியாக பரப்புரைக்கு 5வது கட்ட பரப்புரைக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கைகளுக்கான வெற்றி அல்லது தோல்வி அல்லது எவ்வளவு தூரம் அது ஏற்கப்பட்டது என்பதை எல்லாம் வாக்காளர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் என்பது நிச்சயம் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கிறது. பலமுனை போட்டி மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான ஒரு அணி அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுடைய தீர்ப்புக்காக காத்திருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.